மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் நீதியான ஆட்சி நாட்டின் மகத்துவம் மற்றும் ஒற்றுமையின் நீடித்த சின்னம் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்துள்ளார். பேரரசரின் ஆணைகள் கொள்கைகளை வகுப்பதிலும் அதன் பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் மக்களின் அபிலாசைகளை நிலைநிறுத்துவதிலும் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் நல்வாழ்வும் பாதுகாக்கப்பட்டு மேம்படுத்தப்படுவதை உறுதி செய்வதிலும் மடானி அரசாங்கத்திற்கு ஒரு உன்னதமான வழிகாட்டியாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இஸ்தானா நெகாராவில் இன்று நடைபெற்ற மாமன்னரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பிரதமர் தனது வாழ்த்துறையில் இவ்வாறு தெரிவித்தார். மலேசியாவின் பேரரசியார் மாட்சிமை பொருந்திய ராஜா ஜரித் சோபியாவும் இதில் கலந்து கொண்டார். தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸை PKRல் ஏற்றுக்கொள்வது ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பில் நிச்சயமற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்று கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். நிச்சயம் இது விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏனெனில் இது கூட்டணிக்குள் உறுதியற்ற நிலையை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். தெங்கு ஜப்ருல் மீது அம்னோ தலைவர்கள் சுமத்திய விமர்சனங்கள் நியாயமானது என்றும் ஒற்றுமை அரசாங்க தலைவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அனைத்து கூட்டரசு பிரதேசங்களிலும் அரச சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக அறிவித்துள்ளார். இந்த சுற்றுப்பயணம் மக்களின் வாழ்க்கையை நேரில் காணவும் ஏழைகளுக்கு நிதியை தனிப்பட்ட முறையில் விநியோகிக்கவும் உதவும் என்று மாமன்னர் தெரிவித்தார். இன்று இஸ்தானா நெகாராவில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் மாமன்னர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்பட்ட ஆடவர் ஒருவரின் வாகனத்தை சோதனையிட்டதில் 365 கிலோகிராம் எடையில் ஷாபு வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பெர்லிஸ் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ முகமது அப்துல் ஹலீம் தெரிவித்தார். பாடாங் பசார் சாலையில் சந்தேக நபர் புரோட்டான் வாஜா வாகனத்தில் வருவதை உறுதி செய்த காவல்துறையினர் சந்தேக நபரின் வாகனத்தை சோதனையிட்டதாகவும் மேலதிக சோதனைக்காக கம்போங் வெள்ளாட் பத்து குடியிருப்பு பகுதியில் உள்ள சந்தேக நபரின் வீட்டை சோதனையிட்டதில் போதைப் பொருளுடன் பல்வேறு உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் முகமது அப்துல் ஹலீம் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட 365 கிலோகிராம் ஷாபு வகை போதைப் பொருளின் மதிப்பு 130 லட்சம் என கணக்கிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் வீட்டில் டொயோட்டா வியாஸ் ரக வாகனம் போதைப் பொருள் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட போதைப் பொருட்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட 40 வயது சந்தேக நபர் மீது முன்னமே குற்றப் பதிவுகள் இருப்பதாகவும் முகமது அப்துல் ஹலீம் தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் ஒருவர் உடல் கருகி உயிரிழந்ததாகவும் சிறுவன் உட்பட 3 தீயணைப்பு அதிகாரிகளால் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 2:32 மணிக்கு செபியூ குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தீ ஏற்பட்டிருப்பதாக அழைப்பை பெற்றதும் தீயணைப்பு அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக விந்துலு மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் வான் கமாருடீன் வான் அமாட் தெரிவித்தார். உயிரிழந்தவர் ஓம் ஜூம் ஜின் எனும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் கருகிய நிலையில் அவரின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பிந்துலு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் வான் கமாருடீன் வான் அமாட் கூறினார். தீ பரவிய போது வீட்டில் இருந்த சிறுவன் உட்பட 3 அதிர்ஷ்டவசமாக தப்பியதாகவும் அவர்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்றும் வான் கமாருடீன் வான் அமாட் கூறினார். தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதுடன் 13 பேர் படுகாயம் அடைந்ததாக மாச்சாங் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமாட் அல்பரா முகமது ஜின் தெரிவித்தார். நேற்று இரவு 11:55 மணி அளவில் மாச்சாங்கில் இருந்து பாசிர்பூத்தே செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டதாக அமாட் அல்பரா முகமது ஜின் தெரிவித்தார். விபத்தில் புரோட்டான் வாஜா வாகனம் ஓட்டி உயிரிழந்ததாகவும் அவரின் வாகனத்தில் பயணித்த 5 படுகாயம் அடைந்ததாகவும் டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனம் ஓட்டியும் அவருடன் பயணித்த 5 புரோடுவா கன்சில் வாகனத்தில் பயணித்த 3 காயங்களுடன் மீட்கப்பட்டு மாச்சாங் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அமாட் அல்பரா முகமது ஜின் தெரிவித்தார். விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.
குவாமுசாங்கில் இருந்து கோலம்பூருக்கு செல்லும் சாலையில் பயணிகள் பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. 19 பயணிகளுடன் கோலாலம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பேருந்து சாலையோரம் கட்டுமான பணிக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இரும்புகளை மோதி விபத்துக்குள்ளானதாக குவாமுசாங் மாவட்ட காவல்துறை தலைவர் சிக் சூன் ஃபூ தெரிவித்தார். நண்பகல் 1:40 மணிக்கு விபத்து குறித்து அவசர அழைப்பை பெற்றதாகவும் மீட்பு படையினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் சிக் சூன் ஃபூ கூறினார். 57 வயது பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பேருந்தில் பயணித்த 19 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் பயணிகளுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்றும் பேருந்து ஓட்டுநர் சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளானதாகவும் சிக் சூன் ஃபூ கூறினார். மற்றொரு பயணிகள் பேருந்தின் மூலமாக 19 பயணிகளும் கோலாலம்பூருக்கு பயணத்தை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசிய தொழிலாளர் ஒருவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 இந்தோனேசியர்கள் தங்கள் மீதான குற்றத்தை மறுத்து ஜாமீன் கோரினர். வழக்கை விசாரித்த கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட 5 இந்தோனேசிய ஆடவர்களின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. கடந்த மே 4ஆம் தேதி கம்போங் சிகாம்புட் ஆற்றங்கரையில் இந்தோனேசிய ஆடவர் ஒருவரின் சடலம் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடன் தங்கியிருந்த சக இந்தோனேசியர்கள் காணாமல் போனதை அடுத்து சம்பந்தப்பட்ட 5 4வரை காஜாங்கிலும் மற்றொருவரை ஜொகூரிலும் காவல்துறை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட அந்த 5வரும் 21 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட இந்தோனேசியர்கள் என்றும் கொலை செய்யப்பட்டவருடன் ஒன்றாக வேலை செய்து வந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.